ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம யோகினிகள் பார்த்துட்டு வரோம். அதுல 40வது யோகினி ஸ்ரீ ஜடாதேவி. உத்தரப்பிரதேசத்துல இருக்கும் ஒரு யோகினியின் ஆலயத்துல இந்த ஜடாதேவியின் சிற்பம் ஒன்று இருக்கு. அதாவது நிறைய யோகினி குழு இருக்கு. அதுல ஒரு சிற்பமாக இந்த யோகினி இருக்கு. இவள் எப்படி இருக்கிறாள்? மனித உடலும் ஆட்டின் தலையும் கொண்டிருக்கிறார். ஆடு என்னது? மென்மையானது. அதே மாதிரி நல்ல குணங்களை கொண்டது இல்லையா? அந்த மாதிரி இந்த யோகினியும் மென்மையானவள், நல்ல குணங்களை கொண்டவள். இவளுக்கு மனித உடல் இருந்தாலும் 4 கரங்களை கொண்டவள். ஒரு கரத்துல டமரு வச்சிருக்கா. இந்த டமரு எப்படி என்ன இருக்குன்னா, டமருங்கிறதே நாதம், ஒலியை எழுப்பக்கூடிய ஆற்றல் இருக்கு இல்லையா? இந்த டமருல இருந்து தான் நிறைய மந்திரங்கள் வருது. ஓம்ங்கிற ஒரு விஷயம் வருது. அப்படிலாம் கூட நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி டமருவின் ஒலிப்பதன் மூலம் மூலாதார சக்கரத்திலிருந்து அந்த சக்தி எழும்பி அநாகத சக்கரம், ஹார்ட் சக்கரால வரும்போது பல ஒலிகளை கேட்கிறோம் அப்படின்னு இந்த யோகினி வலியுறுத்துறா. இந்த யோகினியை யோகிகள் உபாசனை செய்யும் போது அவர்களுக்கு மந்திர சக்தியையும் மந்திரத்தை கேட்கும், அதாவது பல வருடம் முன்னோர்கள் முன்னாடி நமக்கு மந்திரமெல்லாம் உச்சரிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஒலியை கேட்கும் தன்மையையும் மந்திரங்களை தனக்கான மந்திரங்களையும் சரிதான், இல்லை இதுவரைக்கும் கிடைக்காத மந்திரங்கள் சித்துக்கள் எல்லாம் தரக்கூடிய தேவி இவ எப்படின்னா, ஒரு ஒரு தடவை குண்டலினி அநாகத சக்கரத்துல எழுந்தருள் இருக்கும்போது அந்த யோகி பல சவுண்ட்ஸ், அதாவது பல மந்திர அதிர்வுகளை கேட்கிறான்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருமூலர் மணிக்கடல் யானை வார்குழல் மேகம் அணிவண்டு தும்பி வலைபேரிகை யாழ் தனிந்தெழுந்து நாதங்கள் தாமிவை 10 பணிந்தவர்க்கு அல்லது பார்க்க ஒண்ணாதே. மணியின் ஓசை, கடலின் அலையோசை, யானையின் பிளிரல், இடியிடிக்கும் சத்தம், புல்லாங்குழலின் இன்னிசை, வீணையின் நாதம், வண்டின் ரீங்காரம், யாழின் ஒளி, முரசு கொட்டும் சத்தம், இது எல்லாமே குண்டலினி சக்தி அநாகத சக்கரத்தில் எழுந்தருளும் போது கேட்கலாம் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. ஸோ இவ என்ன பண்ணுவானா, அந்த டமரு நாதம் ஒலிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய அநாகத சக்கரத்தில் அந்த குண்டலினியை எழுப்பி பல மந்திர அதிர்வுகளை அவர் நம்மளுக்கு கேட்க வைப்பா, நாதத்தை கேட்க வைப்பா. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான யோகினி இந்த யோகினி. ஸோ அதே மாதிரி மென்மையானவள், தனக்காக தன்னுடைய சாதகன் சரணாகதி தத்துவத்தோடு இருக்கிறானான்னு பார்ப்பாள். அப்படி பார்க்கும்போது எந்த அம்பாளை பிடிச்சிட்டாலும் நம்ம சரணாகதி தத்துவம் இருக்கணும் இல்லையா? சரணாகதி தத்துவத்தோடு இருக்கும்போது நமக்கான மந்திரத்தையும் தருபவள்.